கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. அதாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கின்ற காரியத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, அநேகருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய வேலையில, திருமண காரியத்துல, ஊழியத்தின் பாதையில, எதிர்காலத்துல நான் தேவ சித்தம் இதுதான்னு சொல்லிட்டு எப்படி நான் அறிந்து கொள்வது என்பது அநேகருக்கு இருக்கிற கேள்வியும் குழப்பமும் பலவிதமான தடுமாற்றங்களும் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அன்புக்குரியவர்களே, ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு அறிந்திருக்கும் இல்லையா? முதலாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு தேவ சத்தத்தை நன்கு கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதாவது தேவனோடு கூட உள்ள உறவுல நம்ம ரொம்ப நெருக்கமுடையவர்களாக வாழணும். 100 ஆடுகள் இருக்குன்னாலும் அந்த ஆட்டிடையன் வந்து அந்த ஆடுகளை கூப்பிட்டா அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பின்னாடியே போகும். இல்லை நீங்களோ நானோ போய் அந்த மேய்ப்பனுக்கு தவிராக நம்ம யாராவது போய் கூப்பிட்டா அந்த ஆடு கவனிக்குமா? இல்லை நம்ம பின்னாடி வருமா? நிச்சயமாக வராது. அந்த மேய்ப்பன் யாரென்ற ஆடுகளுக்கு நன்கு தெரியும். அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்க பின்னாடி கடந்து வரும். அதே போல நம்ம தேவனோடு கூட உள்ள உறவுல நெருங்கி இருக்கிற பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கின்றவர்களாய் அந்த சத்தத்தின் ஊடாய் அவருடைய சித்தத்தின் பாதையிலே அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவரா இருக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நம்ம இப்ப நம்ம அம்மா அப்பா கூட நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணையோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு துக்கத்துல இருக்கிறாங்களா, ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்களா, அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா, இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோடு கூட இருந்துட்டு இருக்காங்களான்னு நமக்கு நெருக்கமானவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. எதனால? நம்ம அவங்களோடு கூட ரொம்ப கனெக்டா ரொம்ப நெருக்கமா வாழ்கிறதுனால. அதே போல நீங்களும் தேவ உறவில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ரொம்ப நெருங்கின ஒரு நிலைமையில ஒவ்வொரு நாளும் அவரை அறிகின்ற அறிவிலும் அவரோடு கூட உங்க வாழ்க்கையை அமைத்து கொள்வதிலும் மிகவும் நெருக்கமுடையவர்களாக இருக்கிற பொழுது அவருடைய சித்தத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது, எப்பொழுதுமே தேவன் நம்மை வேதத்துக்கு முரணான ஒரு பாதையில நடத்த மாட்டார். நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாருன்னா அது வேத வார்த்தைகளோடு கூட ஒப்பிட்டு கனெக்ட் ஆகிறதா இருக்குமே தவிர வேதம் சொல்லுகிறது ஒன்று, வாழ்க்கையில நடக்கிறது வேறொன்றாக இராது. நிச்சயமாக நம்ம வாழ்வின் காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும். ஆகையினால் ஒவ்வொன்றுவற்றையும் வேதத்தோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்து செயல்படுகிற பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னும் பார்த்தோம்னா அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கணும். சில நேரங்கள் ஆண்டவர் காத்திருக்க வைப்பார். சில நேரங்கள்ல இது வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில அதை அவர் தடுத்து போடுவார். உடனே எனக்கு தடை வந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு அது வேண்டாம் என்று விலக்கினதினால் நம்மை விட்டு அவர் தூரப்படுத்தினார். ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தடைகள் வந்த உடனே இது நமக்கு உரியதாயிற்று, ஏன் கிடைக்கலன்னு போராடாதீங்க. ஆண்டவர் அது நமக்கு வேண்டாம் என்று நிர்ணயித்தப்பட நம்மை விட்டு அகன்று போயிற்று. நமக்கு உரியதை பறித்து கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா அந்த நாட்கள்ல ஈசாக்குக்கு 2 துறவுகளை பறித்து கொண்டாங்க இல்லையா? ஏசேக்கு சித்தனாவ. ஆனா அவருக்குரிய ரெகோபோத்து வந்த பொழுது யாராலையுமே என்ன பண்ண முடியல? பறித்து கொள்ள முடியல. ஆகையினால் நமக்கென்று வைக்கப்பட்டதை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொண்டு வருவார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா நீங்க தேவனோடு கூட உள்ள உறவில் நெருங்கினவர்களா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையில நீங்க தரித்து இருக்கணும். ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம தேவ சித்தத்தை அறிய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்படை
ஒப்படைக்கணும். அப்பா இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்காம உங்க சித்தம் போல நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. அழகா அந்த சித்தத்தின் பாதையில நடத்துவார். வேதத்துல அழகா ஒரு வசனம் இருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு, உன்னுடைய கண் மீது என்னுடைய ஆலோசனையை வைத்து நான் போதித்து நடத்துவேன். இதுல ஒரு பூரணமான ஒரு நிறைவை காண முடிகிறது இல்லையா? அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய, சரியா சித்தத்தின் பாதையில நடத்துவாரு. அவருக்கு எது நம்முடைய வாழ்க்கையில வேண்டுமோ வேண்டாமோ அதை விலக்கி ஏற்றதை கொடுத்து உங்களை சித்தத்தின் பாதையில ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையில உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களை சரியான பாதையில நடத்துங்க அப்பா. எங்க வழிகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். உங்க சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்கணும் ஆண்டவரே. உங்க வேதத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையில தரித்திருந்து எங்க வழிகளை உங்ககிட்ட ஒப்படைக்கவும், நீங்க போதிக்கிற பாதையில நடக்கும் எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. எந்த நிலையிலும் தகப்பனே, நாங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தேவ சித்தத்தை விட்டு வழிவி போய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடாதபடி, எங்கள் ஆத்மாவை நாங்கள் இழந்து விடாதபடி, ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வரும்படிக்கு உங்க சித்தத்தை எங்களுக்கு போதித்து சரியான பாதையில நடத்துங்க. உங்ககிட்ட எங்களை ஒப்புவிக்கிறோம். நீரே எங்களை போதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.